நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய தாயகம் புலம்பெயர் தளம் போன்றவற்றிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற அரசியல் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எப்படி தமிழர்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் எந்த அளவுக்கு நன்மையை எங்களுடைய அரசியல் பொது வாழ்விலும் சரி கனடாவிலே உள்ள அரசியல் வாழ்வும் புலம்பெயர் மக்களுடைய வாழ்விலையும் என்றதை பேசிக்கொண்டிருந்தோம். நீங்கள் ஒரு முக்கியமான விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். அதாவது பரவலான அரசியல் ஈடுபாடு ஒரு முக்கியமான தேவையாக கருதப்படுகிறது. அது கனடா பாராளுமன்ற அரசியலாக இருந்தாலும் சரி, பிரித்தானியா பாராளுமன்ற அரசியலாக இருந்தாலும் சரி. ஆனால் அதிலே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? நிச்சயமாக அந்த வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் திட்டமிட்டு குழப்பப்படுகிறது. அதில் நாங்கள் மிக பொறுப்புணர்வோடு இருக்கணும் என்று சொன்னால் அதில் நாங்களும் சம்மந்தப்பட்டிருக்கோம், தமிழர்கள் சம்மந்தப்பட்டிருக்கோம். அதாவது எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தமிழர் போட்டியிடுகிற இடத்தில் நிச்சயமாக அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்க போக இன்னொரு தமிழர் அதே தொகுதியில் போய் வேறொரு கட்சியின் சார்பில் போட்டியிட்டால் கூட அந்த வாக்குகள் பிரிந்து போய் அதிலே ஒரு தவறு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய சொன்னால் இந்த கேடிய தளத்திலே நடக்கப்படுகின்ற தேர்தல்களை நாங்கள் முதலாவது இது பார்க்க வேண்டும். இது கேடிய சம்பந்தமாக, அதாவது கேடிய மக்களை ரீப்ரசன்ட் பண்ணுறது என்பதை நாங்கள் முக்கியப்படுத்த வேண்டும். நாங்கள் இது தமிழர்களுக்கான ஒரு தளம் அல்லாது, ஆனால் அங்கே எமது பிரதிநிதித்துவத்தை நாங்கள் செல்வதற்கு நாங்கள் எங்களால் முடியக்கூடிய வழிமுறைகளை செய்து கொடுக்க வேண்டியதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக எமது இனம் பற்றித்தான் பேச வேண்டும். எமது இனத்தை அவர்களுக்கு ஒரு முக்கியமான பணி இருக்கின்றது வந்து கேடியர்கள் எல்லாரையும் வந்து பிரதிபலித்த. அப்போ அந்த விடயத்தில் வந்து நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். என்றால் இப்பொழுது ராதிகா அவர்கள் முதல் வந்தவுடன் இவர் எங்களை பற்றி கூட கதைக்கிறார்கள். ஏதோ 24 மணித்தியாலும் ராதிகா தமிழத்தை பற்றியும் தமிழர்களை பற்றியும் தான் கதைக்க வேண்டும் என்ற ஒரு மாயையே தரப்பில் உருவாக்கப்பட்டது. அது மிகவும் தவறான ஒரு விடயம். நிச்சயமாக அடுத்ததாக நாங்கள் எப்படி பார்க்கின்றோம் என்றால், நாங்கள் வந்து இதை வந்து ஒரு இன ரீதியான ஒரு போட்டியாக வந்து நாங்கள் வெளியிலே கொண்டு வரக்கூடாது. இங்கே வந்து நாங்கள் எமது வேட்பாளர்களை அதாவது மற்ற வேட்பாளரும் குவாலிஃபைட் வேட்பாளர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழர்கள் எல்லோரும் அரசியலில் நிற்க வேண்டும் என்பதற்காக எல்லோருமே நிற்கிறது ஒரு காலச்சூழலையும் பெறுகின்றது. ரைட். அப்பொழுது எமக்கு எவ்வாறு அந்த அவர்களை ஆதரவு கொடுத்து அவர்களை நாங்கள் வெற்றி வாகை சூடக்கூடிய நிலைமையை கொண்டு செல்லலாம் என்ற ஒரு சிக்கலும் நாங்கள் இருக்கின்றோம். அந்த சிக்கலே நாங்கள் இருக்கின்றோம். அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். இதில் இன்னொரு விடைய நீங்கள் சொன்னீர்கள், ஒரு தமிழர் தேர்தலில் நின்றால் அவரை தேர்தலே விட்டால் அந்த இடத்தில். ஆனால் இப்படி ஒரு கணக்கை ஒரு சிலர் சொல்லுகிறார். அதாவது 3 கட்சியிலேயுமே 3 தமிழர்கள் கேட்டால் நிச்சயமாக ஒரு தமிழருக்கு வெல்லுகிற வாய்ப்பு இருக்குது. அதனபடியால் நீங்கள் இன்னொரு கட்சியிலே இன்னொருத்தர் கேட்பது வந்து தவறு என்று நீங்கள் சொல்வது அவர்களுடைய கணிப்பீட்டிலே 3 கட்சியிலிருந்து ஒவ்வொரு தமிழர் கேட்பாராக இருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நிச்சயம் என்றதிலே அவர் அக்கறை உள்ளவர்கள். அதை பார்க்கலாம் தானே. அது எப்படி இப்போ அநேகமாக எங்கட கம்யூனிட்டி மக்களுடைய ஆதரவை தான் கூடுதலாக இவர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கே தவிர அனைத்து கம்யூனிட்டி ஆக்களுடைய 3 கட்சியிலேயும் கேட்டால் மற்றவர்களும் இவர்களை நீங்கள் பார்க்கலாம். சீக்கியர்களுடைய பிரம்டனிலே சீக்கியர்களுடைய தொகுதிகளிலே சீக்கியர்கள் தொகுதி அல்ல, அவர்கள் 3 கட்சியிலிருந்தும் சீக்கியர்களான் போடுவார்கள். அதுதான் எங்களுடைய பேரம் பேசுகின்ற அந்த 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 விடயமாக அந்த அரசியல் நுணுக்கம் என்பது. ரைட். அதாவது வந்து நாங்கள் 3 கட்சியிலையும் 3 கட்சி தான் இருக்கின்றோம். 3 கட்சியிலையும் எப்படி எம்மது பிரதிநிதித்துவத்தை பிரதிபலிக்க வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு தொகுதி எடுத்துக்கொண்டோம்னா அதில் 3 மக்களும் இந்த தொகுதி தமிழர்களோட தொகுதி என்பது. உதாரணத்துக்கு ரூச்சுவர் என்றது. அதாவது வந்து இப்போ ராதிகா அவர்கள் கேட்கின்ற தொகுதியை பார்த்தீங்கன்னா அது தமிழர்களுக்கான தொகுதியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஆனால் அப்போ அதிலே எப்படி நாங்கள் ஒற்றுமையாக வந்து 3 தமிழர்களை நியமிக்கலாம் என்பதை நாங்கள் முதலாவது விடயமாக பார்க்க வேண்டும். அப்படி அதிலே நாங்கள் செய்ய முடியாத பட்சத்தில் அடுத்ததாக வந்து இதிலே வெல்லக்கூடியவர்களை நாங்கள் வெல்ல வைக்க வேண்டும். அதான் எங்களுடைய ஒரு அரசியல். இன்னொரு விடயத்தை ஒரு ஆய்வாளர் என்னுடன் பேசுகின்ற பொழுது சொன்னார். இந்த பிரித்தானியா தேர்தலிலே அந்த சிங்களவர் அமோக வெற்றி பெற்றதுக்கு காரணம் அவர் நீண்ட காலமாக கட்சியிலே பணியாற்றினது. பரஷூட் பண்ணப்பட்டவர் அல்ல. திடீரென்று ஒரு ஆளை கொண்டே போட்டு இவர் தான் என்னுடைய தொகுதி என்ற மாதிரி அவர் கனகாலமாகவே கட்சியிலே போட்டி போட்டவர். அந்த கட்சியிலே பணியாற்றி இருக்கிறார் என்று அவர் எனக்கு சொல்லியிருந்தார். அந்த கட்சியிலே அவருடைய பணியிலே வந்து அவர் கட்சியில் இருக்கின்றபோது அவர் கேட்ட தொகுதியிலே மண்ணிறத்திலே உள்ளவர்கள் யாருமே பெருவாரியாக இல்லாத தொகுதியிலே வெள்ளையர்கள் வாழுகின்ற தொகுதியிலே அவர் மிக பிரமாண்டமான வெற்றி பெற்றார். அப்போ தமிழருடைய அரசியலில் இப்பொழுது என்ன நடைபெறுகிறது? பரஷூட் பண்ணப்படுகிறது உறுப்பினர்களை. அதே போல் நாங்கள் தொடர்ச்சியாக கட்சிகளிலே பணியாற்றுவதன் மூலம் நல்ல காரியங்களை செய்யலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள்.
அது சரியா இருக்கும் நினைக்கிறேன். நிச்சயமா. இந்த இடத்துல இன்னொரு விதத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இது ஒரு பெரிய ஒரு அரசியல். இன்றைக்கு பேட்ரிக் ப்ரௌனை பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழர்கள் மிகவும் ஒரு பாரிய ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பேட்ரிக் ப்ரௌன் என்கின்ற லீடர்ஷிப், கன்சர்வேட்டிவ் பார்ட்டியின் ஒன்டாரியோ பார்ட்டியின் லீடர்ஷிப்பில், ரைட்? இப்படியான வேலைத்திட்டங்களை நாங்கள் இறங்கலாம். நிச்சயமாக நாங்கள் தமிழர்களைத்தான் முன்னிறுத்தி அவர்களைத்தான் வெற்றிவாக சூடி எங்களுடைய பிரச்சனையை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்காக நாங்கள் வேலை செய்கின்றோம். அவர் இன்றைய பார்லிமெண்ட்டில் வந்து எமக்கு நடந்தது இன அழிப்பு என்பதை அப்போ எல்லா வழிமுறைகளையும் நாங்கள் செயல்படுத்த. அதாவது இன்னொரு வாதம் முன்வைக்கப்பட்டது, சீக்கியர்கள் வந்து காலிஸ்தானம் கேட்டார்கள். ஆனால் பிந்தரன் குவாலையினுடைய தலைமையிலே கோல்டன் பொற்கோயில் இந்திரா காந்தி அம்மையாரால் தாக்கப்பட்டு அதான் அவர்களுடைய முள்ளிவாய்க்காலாக இருந்தது. சீக்கியர்களுடைய சிந்தனைகள் கூட இதே மாதிரி இருந்து அவர்கள் ஒரு பாராளுமன்றத்துக்கு, கனடிய பாராளுமன்றம், பிரித்தானியா பாராளுமன்றங்களிலே மூலமாக சீக்கியருடைய அரசியல் விடுதலை தேடலாம் என்ற ஒரு கருத்திலே மக்கள் செயற்பட்டார்கள். ஆனால் கனடாவிலே நிறையவே சீக்கியர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சீக்கிய மக்களுடைய அரசியல் விடுதலை அங்கே பஞ்சாபிலே அவர்களுடைய பங்களிப்பு மிக குறைவாகவே இருக்கிறது. நீங்கள் அதை கவனித்திருப்பீர்கள். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது பேட்ரிக் ப்ரவுன் போன்றவர்கள் வந்து இன அழிப்பு என்று சொல்லுகின்றதா, அல்லது நாங்கள் இன்னொரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இன அழிப்பு என்று சொல்லுகின்றதா வலுவாக இருக்கு? நிச்சயமாக பேட்ரிக் ப்ரவுன் போன்றவர்கள் சொல்லுவதுதான் வலுவானதாக அமையும். ஏனென்று சொன்னால் அவர் எங்களுடைய இனக்குழுமத்தில் இல்லாத வேறு ஒருவர். அவர் பேச்சு நடுநிலைமையானதாக கருதப்படும். மக்கள் அவர் பேச்சுக்கு பெரிய அளவில் மதிப்பளிப்பார்கள். அந்த வழிமுறைகள் கையாளுவது எங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியது. ஆனால் அதற்கு நம்ம ஆட்கள் விட மாட்டார்களே. நம்ம ஆட்கள் விட மாட்டார்கள். நம்ம ஆட்கள் ஒரு ஆளுக்கு 2 பேர் போய் ஒரு பிரதேசத்துக்குள்ளேயே போட்டியிட்டு கொண்டிருந்தால் எங்களுடைய மக்கள் அப்படியான ஒரு வாக்களிக்க போற நிலைமையை இல்லாம பண்ணிடுவோம். அதைத்தானே எல்லாரும் இப்ப நாங்கள் இவர் சியான் சொல்லியிருந்தார், இது தமிழர்கள் என்ற அடிப்படையில் இதை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. ஆனால் தமிழ் மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவத்தை, கனடிய பிரதிநிதித்துவத்தை கொண்டு வருவதற்கு பல கட்சியிலிருந்து அதே தொகுதியிலே தமிழர்கள் போட்டியிடுவார்கள். அந்த வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் இனிமேல் இன்னொரு விடயத்துக்கு செல்வோம். ஒரு முக்கியமான விடயம் தொடர்ந்து பேசப்படுகிறது. இது 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு தலைவருடைய இருப்பு. தொடர்ச்சியாக இந்த தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் வந்து மிக 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 மோசமாக அந்த தலைவருடைய இருப்பு தொடர்பாக அடக்கி வாசிக்கிறார்கள். ஏன் மக்கள் மத்தியிலே ஒரு உண்மையான விடயத்தை வெளிப்படையாக பேசுவதற்கு சிக்கல் இருக்கிறது? ஏன் இதை நாங்கள் சரியான முறையிலே கையாள முடியவில்லை என்பது பொதுமக்களுடைய கருத்து. அதாவது அவர் வீரமரணம் அடைந்திருந்தால் அவருக்கு ஒரு விளக்கு கொளுத்த கூட முடியாமல் நாங்கள் பெரிய விழாக்கள், வைபவங்கள் என்று நாங்கள் செய்ய என்று முனைகின்றோம். இது எவ்வளவு மோசமான விடயமாக கருதப்படுகிறது. இது பற்றி நீங்கள் என்ன சொல்ல? நிச்சயமாக ஈழப் போராட்டத்தின் ஒரு மிகப்பெரிய துன்பியல் இது. நமது இனத்தின் விடுதலைக்காக பெரும் தியாகம் புரிந்த ஒரு தலைவர். அவர் இருக்கிறாரா இல்லையான்றதை ஒரு நிரூபித்து பேச முடியாத ஒரு நிலை இருப்பது ஒரு மிகப்பெரிய துன்பியல். அது யாருக்குமே தெரியாமல் இருக்கிறதால யாரும் அதை பற்றி பேச முடியாது. ஒரு சிலருக்கு உண்மையில் என்ன நிலைமை இருக்கிறது என்று தெரிந்தால் கூட அவர்கள் அதை வெளியே சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இப்படியான ஒரு அவலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்லுவேன் என்று சொன்னால், தலைவர் இருக்கிறாரோ, பொட்டம்மான் இருக்கிறாரோ, கபிலம்மான் இருக்கிறாரோ என்று கேட்டு கொண்டிருக்கிறத விட்டுட்டு இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களாக இல்லை அதல்ல கேள்வி. தலைவர் இருக்கிறாரா இல்லையா, தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்பதல்ல கேள்வி. இந்த தலைவர் ஒரு வீரமரணம் அடைந்திருந்தால் அதை வெளிப்படையாக சொல்வதில் என்ன சிக்கல் இருக்கிறது? ஒரு சிக்கலும் இல்லை. அது உடனடியாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். சொல்லப்படாமல் 6 ஆண்டுகள் கடந்து வந்தது. உங்களுடைய கேள்வியிலே அதில் பதிலும் இருக்கின்றது. நீங்களே கேட்கும் பொழுது இருந்தால் என்கின்ற அந்த ஒரு தொக்கி நிற்கக்கூடிய அந்த தன்மை தான் எல்லோருக்கிடையும் இருக்கின்ற பிரச்சனை என்று நான் பார்க்கின்றேன். தேசிய தலைவருடைய இருப்பு வந்து இன்றைக்கு வந்து யாராலுமே உறுதிப்படுத்தப்படவில்லை. யாராலுமே அவர் இருக்கிறாரோ இல்லையோன்றதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. அவை அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை வந்து நாங்கள் கையாளும் பொழுது, மற்றது தேசிய தலைவரை பற்றி கதைக்கும் பொழுது மிகவும் நாங்கள் என்னென்னா இன்றைக்கு 30 ஆண்டுகளாக எமது தேசிய விடுதலை போராட்டத்தை வந்து ஒரு சீரிய மிகவும் மிகவும் மற்ற சர்வதேச அரசாங்கங்களாலும் மற்றவர்களாலும் மிகவும் உன்னிப்பாக கவனித்து மிகவும் திறமையாக நடத்தி கொண்டிருந்த ஒரு தேசிய தலைவர் அவர்களுடைய இருப்பு பற்றிய இது வந்து மிகவும் நீண்ட ஒரு விவாதமாகத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். அதற்கான ஆதாரங்கள் முன்வைக்கப்பட வேண்டும்.
இருக்கிறாரா இல்லையா ஆனால் இன்னொரு ஆனால் என்னுடைய 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 இவர் சொன்னபொழுது நாங்கள் எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது அது அந்த 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 இதை தாண்டி நாங்கள் வந்து விட்டோம் என்று தான் நினைக்கின்றேன். இதை தாண்டி அதாவது தேசிய தலைவர் இருக்கிறாரா இல்லையாங்கிறத விட எமது மக்களுக்கு தேசிய தலைவர் என்ன செய்ய சொன்னார், எங்களுடைய தேசிய தலைவர் எங்களுக்கு என்ன சொன்னார், எங்களோட மக்களுக்கு விடுதலை என்பதை தான் அவர் கடைசி வரையும் சொல்லிக் கொடுத்தார். அப்போ அந்த விடுதலையை நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம்னு சொன்னால் அதுதான் எங்களுடைய வேலை திட்டமாக இருக்கும். நிச்சயம் நீங்கள் சொல்கிறதுல உங்களுடைய வாதம் சரியாக இருக்கலாம். ஆனால் மனச்சாட்சியில் சில விடயங்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஒரு சிலர் சொன்னார்கள், ஒரு கருத்தை முன்வைத்தார்கள், தேசிய தலைவர் இருக்கிறார் என்பதன் மூலம் லாபத்தை தேடுகின்ற அமைப்புகள் இருக்கின்றன. ஆனபடியாக தான் அந்த இருக்கிறார் என்ற வாதமும் பெருசாக வருகிறது. இல்லை என்று சொல்லி ஒரு தரம் வாதாடுவதில்லை, அவர் இல்லை என்ற கருத்து ஒருடம் முன்வைப்பதில்லை. ஆனால் இருக்கிறார் என்றதை திரும்ப திரும்ப கொண்டு வருகின்றது நிலை அவரை முன்வைத்துத்தான் இவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்கின்றார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதை மறுதளிக்க முடிகிறதா நாடு கடந்த அரசு? நிச்சயமாக நான் இதுக்கு சுருக்கமாக உங்களுக்கு பதில் சொல்லுவேன். தலைவரை பற்றி தலைவரை தேடுறதை விட்டுட்டு அவரை வச்சு அரசியல் நடத்துகிறதை விட்டுட்டு புலம்பெயர்ந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, தாயகத்தில் இருக்கிற அமைப்புகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய சொந்த அரசியலை உங்களுடைய மக்களுக்காக செய்ய வேணும். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக நான் குறிப்பிடுகிறேன். உங்களுடைய கடமை என்னவோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். இப்போ சில ஊடகவியலாளர்கள் சிலர் சொல்லுவார்கள் என்னுடைய கடமை இல்லை, பொதுவாக தமிழர்கள் எல்லோரையும் என்ன சொல்கிறேன், அந்த அரசியல் செயற்பாடுகளில் இருக்கிறவை, ஊடக செயற்பாடுகளில் இருக்கிறவை எல்லோரையும் தான் நான் குறிப்பாக சொல்கிறேன். தலைவரை இழுத்து வைத்து கொண்டு நடத்துவது, புலிகள் வருகிறார்கள், போர் வெடிக்கும், இப்படியான கோஷங்களை முன்வைத்து எங்களுக்கு நாங்கள் இருக்கிற இக்கட்டான நிலைமை மேலும் மோசமாகக்கூடாது. தலைவர் இருக்கிறாரோ இல்லையோன்றதை நீங்கள் ஒரு விடயத்தை சொன்னீர்கள், புலிகள் மீண்டும் வருவார்கள், தலைவர் வருவார் என்ற கோஷங்கள் எப்படி எங்களுடைய நிலையை பின்னடைய செய்யும்? நிச்சயமாக சிங்கள அரசு அதை காரணம் காட்டிக்கொண்டு சிறையில் இருக்கிற போராளிகளையும் இந்த போராட்டம் சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்கள் யாரையும் விடுதலை செய்ய போகிறது இல்லை. இராணுவத்தை வெளியிலே அகற்ற மாட்டார்கள். அதே வேளையில் தமிழீழத்தில் ஏற்கனவே அவர்கள் புனர்வாழ்வு அளித்து விடுதலை செய்யப்பட்ட போராளிகளுக்கு தொடர்ச்சியாக துன்புறுத்தல்கள் கொடுத்து கொண்டிருப்பார்கள். அப்போ இதுகள்னால எங்களுக்கு உண்மையாக தலைவர் இருக்கிறாரோ இல்லையோ என்று தெரியாத நிலையில் தலைவரை பற்றி ஏன் தேடுறீங்கள்? தலைவர் இருக்கேக்கில் யாரும் போய் தலைவரை பற்றி தேடாதீங்கள், இல்லாத போதே தலைவரை பற்றி தேடுறீங்கள். அவர் தண்டை வேலையை சரியாக செய்திருக்கிறார், அவர் சொன்னதை சரியாக செய்திருக்கிறார். அவர் இருக்கிறாரோ இல்லையோன்றதை பற்றி கவலைப்படாதீங்கோ. 2004 2005 ஆண்டு காலப்பகுதியிலே மாவீரர் தின உரைகளிலே அவர் மிக தெளிவாக குறிப்பிட்டார், நாங்கள் இந்த போராட்டத்தை அடுத்த தலைமுறையிடம் கையெழுப்போம் என்று சொன்னார். புலம்பெயர்ந்த இளைய தலைமுறையினரிடம் நாங்கள் இந்த போராட்டத்தை கையெழுப்போம் என்று சொன்னார். ஏன் சொன்னார்கள்? சர்வதேச நாடுகள் எங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து சிங்கள அரசுக்கு இராணுவ ரீதியாக ஒத்துழைப்பை கொடுத்தால் நாங்கள் இராணுவ ரீதியாக பின்தள்ளப்படுவோம், தோற்கடிக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது. இப்படியான நிலை வந்தால் இந்த இனத்தின் விடுதலை போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் என்ற வகையெல்லாம் சொன்னார். அப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு அவர் தான் வெளியில் நின்று செயல்பட முடியாதுன்னா அவர் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் என்ற விஷயங்களை நாங்கள் பேசுகிறத விட்டுட்டு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை நாங்கள் உறுதியாக உண்மையாக செய்ய வேண்டும். அந்த தலைவரை வச்சு நம்முடைய சுயநலங்களுக்கு பயன்படுத்துகிற வேலையை யார் செய்தாலும் அதை விட தமிழினத்துக்கு அவர்கள் தொடர்ச்சியான வேலைகள், அதாவது தமிழ் தேசிய தொடர்ச்சியான வேலைகளிலே நீங்கள் சொன்னீர்கள் இந்த 1 மில்லியன் கையெழுத்து வாங்குகின்ற செயற்பாடு, இது இலங்கையில் இந்த வாரம் நடைபெறுகிறது, இந்தியாவில் எப்படி நடைபெறுகிறது, புலம்பெயர் தளத்திலே எப்படி நடைபெறுகிறது? இலங்கையிலே எமக்கு சார்பான அவர்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி அங்கே வேலை திட்டங்கள் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றது. மன்னிக்க வேண்டும், முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. அதே போல் இந்தியாவிலே எமது மாண்புமிகு பிரதமர் ருத்ரகுமாரன் அவர்கள் இப்பொழுது ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் ஒன்று வச்சிருந்தார். அதற்கு பல முக்கியமான ஊடகங்களும் அந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருந்தன. இன்றைக்கு காலச்சூழல் மாறிக்கொண்டு வருகின்றது. இன்றைக்கு நாங்கள் அங்கே அந்த இது வைக்கும் பொழுது இன்றிலிருந்து மிக முக்கியமான ஊடகங்கள், தமிழக ஊடகங்கள் அங்கே அந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு அந்த செயற்பாட்டை வெளியிலே கொண்டு வரதுக்கு வந்திருந்தார்கள். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எமது நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் ஆதரவு மையங்கள் இந்த வேலை திட்டத்தை எடுத்து செல்கின்றது. முக்கியமாக பல தலைவர்களும் அந்த வேலை திட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள். வேல்முருகன் அவர்கள் வந்திருந்தார்கள், திருமாவளவன் அவர்கள் வந்திருந்தார்கள், அதைத் தொடர்ந்து தியாகு வந்திருந்தார். இப்படி வாழ்வுரிமை கட்சியிலிருந்து வந்திருந்தார்கள். அப்படி மிக முக்கியமான நீங்கள் சொன்ன கட்சிகள் எல்லாம் அங்கே ஒரு வலுவான கட்சிகளாக
எதிர்ப்பாளராக அல்லது ஒரு வலுவான சக்தியாக அவர்களுடைய கருத்துக்கு வலுவாக இருந்தாலும் வலுவான சக்தியாக இல்லை. ஆளுங்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருக்கிறது? நிச்சயமாக அவர்களுடன் எங்களுடைய தொடர்புகளும் மிகவும் இறுக்கமாக இருக்கின்றது. மிகவும் எங்களுடைய நெருக்கமாக இருக்கின்றது. அதே மாதிரி சில ஆளுங்கட்சியில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சில விடயங்களை வெளிப்படையாக செய்ய முடியாத நிலைமையும் இருக்கின்றது அரசியலிலே. இப்பொழுது பார்த்தீங்கன்னா என்றால் எங்களுடைய அமர்வு நேரடி அமர்வுலே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளர் அவர்கள் வந்திருந்தார்கள். நாச்சில் சம்பந்தன் அவர்கள் நேரடியாக கலந்து கொண்டார்கள். கொள்கை பரப்புச்சியாளர்கள் நேரடியாக கலந்து கொண்டார்கள். அது ஒரு மிகப்பெரிய விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். நமக்கான ஆதரவாக நாங்கள் பார்க்கின்றோம். நாச்சில் சம்பந்தன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இந்த அங்கே மற்ற தலைவர்களுடனும் நாங்கள் எமது பிரதமர் அவர்கள் அவர்களுடன் தனிப்பட்ட முறையிலும் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் ரீதியாகவும் தொடர்புகளை பேணி வருகின்றார்கள். ஆகவே தமிழகத்திலே தான் எங்களுடைய அந்த துறவுகோல் இருக்கின்ற தமிழகத்துக்கான துறவுகோல் வந்து தமிழகத்திலே இருக்கின்றது என்பது பிரதமர் அவர்கள் மிகவும் நீண்ட காலத்துக்கு முதலே அதை குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி தமிழகத்தில் தான் அப்படி சொல்வார். துறவுகோல் தமிழ்நாட்டிலேயும் பூட்டு டெல்லியிலேயும் இருக்கிறதாக சொல்வார்கள். அது மிகவும் முக்கியமான ஒரு கருத்து. அப்போ அந்த அடிப்படையில் வந்து தமிழகத்திலே எமது வேலைத்திட்டம் மிக வேகமாக செயல்படுத்தப்படுகின்றது. அதே போன்று வந்து உலகத்திலே பறந்து வாழ்கின்ற எல்லா நாடுகளையும் உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியாவில் இப்பொழுது 10,000க்கும் மேற்பட்ட கையெழுத்துக்கள் வீட்டிலே பெற்றிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக வேலை செய்கின்றார்கள். அதே போல் கனடாவில் எப்படி இருக்கிற இந்த கையெழுத்து வீட்டுகள் கனடாவிலே வந்து இந்த வேலைத்திட்டம் இப்பொழுது மிகவும் வேகம் பிடித்திருக்கின்றது. நாங்கள் கையெழுத்துக்களை பெற்றிருக்கின்றோம். இன்னும் அது பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் ஆயிரக்கணக்கிலே வந்து எமது கையெழுத்துக்கள் பெறப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக வேலைத்திட்டங்கள் இருக்கின்றது. இந்த விடயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வேலைத்திட்டம் இந்த மே 12 இந்த நினைவேந்தல் வாரத்திலே வந்து மிக முக்கியமான வேலைத்திட்டமாக இதை பார்க்கின்றோம். இந்த 1 மில்லியன் கையெழுத்து வட்டியில் இறங்குறது. அதுக்கான கனடாவில் எத்தனை கையெழுத்து வாங்குவதா உத்தேசம்? கனடாவிலே நாங்கள் நிச்சயமாக ஒரு 100,000 தாண்ட வேண்டும். ஒரு 1000 நாங்கள் ஒரு லட்சம் கையெழுத்தை தாண்டுவதாக இருக்கின்றோம். இந்த மே 12லேருந்து 18 காலப்பகுதிக்குள்ளே 20,000 கையெழுத்துக்களை நாங்கள் பெற வேண்டும். நிச்சயமாக பெறுவோம். காலம் இருக்க அவ்வளோ காலத்துக்குள்ளே எவ்வளோ செய்து முடியும்? நிச்சயமாக நாங்கள் இப்பொழுது வந்து வேலைத்திட்டங்களை வந்து காலங்களை நிறுவித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த மே 12லேருந்து மே 18 19ஆம் தேதி வந்து கனடிய மாநில வந்து 20,000 கையெழுத்துக்கள் பெறப்பட்டிருக்க வேண்டும். நிச்சயமாக. ஆனால் அதே நேரம் இன அழிப்பு தொடர்பாக பல்வேறு வேலைத்திட்டங்கள் கனடாவிலே நடைபெறுகிறது. அண்மையிலே நடக்க இருந்த நடைபவனி காலநிலை காரணமாக மாற்றப்பட்டிருக்கிறது 31ஆம் தேதி என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக அதிலே உங்களுடைய பங்கு பெற்றுதல் எப்படி இருக்க போகுது? நிச்சயமாக அந்த நடைபவனிலே நாங்கள் பங்கு பெற்றதாக இருந்தோம். அன்று கூட நாங்கள் சென்றிருந்தோம். எமது உறுப்பினர்கள் 5 பேர் அங்கே சென்றிருந்தோம். எங்களுடைய அந்த காலம் மாற்றப்பட்டது தெரியாதெல்லாம் நாங்கள் அங்கே சென்றிருந்தோம். நிச்சயமாக அதிலே பங்கு பெற்றுவோம். எங்களுடைய நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் ஒரு விடயம் நாங்கள் ஒரு புரிந்துணர்வுக்கு வந்திருக்கின்றோம் என்றால் தேசியம் நோக்கிய எந்தவித செயல்பாடுகளிலும் எந்த அமைப்பினர்களாக இருந்தாலும் நாங்கள் சேர்ந்து செயல்படுவோம். உதாரணத்துக்கு வந்து 2010ஆம் ஆண்டிலேருந்து 2011ஆம் ஆண்டிலேருந்து கனடிய தமிழர் தேசியவை வந்து இரத்த தானம் நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக நான் பங்கு பெற்றி இரத்த தானம் வழங்கி கொண்டிருக்கின்றேன். அப்போ அந்த வேலைத்திட்டங்கள் சரியானதாகவும் தேசியத்தை நோக்கியாக இருக்கும் பொழுது எமது மக்களை நோக்கியதாக இருக்கும் பொழுது நாங்கள் பங்கேற்றுக் கொள்வதில் எந்தவித சிக்கலும் இல்லை என்று தான் நான் பார்க்கின்றேன். நல்லது. முல்லை மதி அவர்கள் இந்த போர்நாள் பல்வேறு இழப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள் எமது மக்கள். அதே நேரம் போராளிகள் பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைபட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்ட பின்னரும் கூட அவர்களுடைய வாழ்விலே ஒரு நிம்மதியை கொடுக்க முடியாமல் இருக்கிறது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அவர்கள் அல்லல் படுகின்றார்கள். இந்த நாடு கடந்த அரசோ அல்லது மக்களவைகளோ போன்றவைகள் அவர்களுடைய நிலைமைகள் தொடர்பான காரியங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? நிச்சயமாக முதல்ல இலங்கையில் ஒரு அமைதி நிலைமையை ஏற்படுத்தி இந்த தமிழீழ கோரிக்கையை வலுவாக வச்சு நாங்கள் போராடி கொண்டு தொடர்ந்து இருப்பமாக இருந்தால் அந்த போராளிகளின் எதிர்காலம் நிச்சயமாக பாழ்படுத்தப்படும். ஏனென்றா எங்களுக்கு சர்வதேச ஆதரவில்லை, எங்கள்கிட்ட ஒரு பலமான இராணுவ கட்டமைப்பு இல்லை. இருந்த இராணுவ கட்டமைப்பு இராணுவ வழிமுறை மூலம் நாங்கள் விடுதலையை தமிழீழ இலக்கை அடையக்கூடியதாக இருந்த வழிமுறை இறுதிக்கணத்தில் சர்வதேச பலத்தோடு முறியடிக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் தமிழீழத்தை ஆழமாக நேசிக்கிறேன். அந்த தீர்வு தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் உழைத்து கொண்டும் இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அந்த கோஷத்தை வைத்துக்கொண்டு செயல்படுவதன் மூலம் நாம் மேலும் பாதிப்புகளையும் இழப்புகளையும் தோல்விகளையும்
அசௌகரியமான சூழ்நிலைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதனாலே கால யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அடக்கி வாசிக்க சொல்றீங்க. சிங்கள அரசு எங்களுக்கு வடகிழக்கு இணைந்த அதிக போலீஸ் அதிகாரங்களோட ஒரு தீர்வை வழங்க வேண்டும். அப்படியாக வழங்க தவறுமாக இருந்தால் அது நம்மை பிரிந்து செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற வகையிலே இலக்கை நாங்கள் பின்னுக்கு வச்சு கொண்டு நல்லது. நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். ஷியான், நீங்கள் இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? மிக முக்கியமாக என்னுடைய கனடிய தமிழர்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டும். மே 18, அதாவது மே 12 மே 18 வரையும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பணிமனையில் காரியாலயத்தில் ஒரு நினைவாலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நமது மக்களுக்கான நினைவஞ்சலிகளை செலுத்துவதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. 1231 1231 எல்ஸ்மேர் ரோட் என்கின்ற நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் பணிமனைகளை இந்த நினைவாலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து மக்களும் அங்கு வந்து காலை 10 மணி முதல் பின்னேரம் 8 மணி வரை தங்களுடைய வணக்கத்தை தெரிவிக்கலாம். பின்னேரம் 7 மணியிலிருந்து 8 மணி வரையும் ஒரு சுடரேற்றுன்ற வைபவம் நடைபெறும். அந்த நிகழ்வுகளில் பின்னேரம் 7 மணியிலிருந்து 8 மணி வரையும் ஒரு மெழுகுவர்த்தி நினைவேந்தல் நடைபெறும். ஒவ்வொரு நாட்களும் நடைபெறும். அந்த மக்களுக்காக அந்த வணக்க நிகழ்வு நடைபெறும். தொடர்ச்சியாக மே 18 231 மில்லர் அவென்யூவில் இருக்கிற பீட்டர் அண்ட் பேங்கட் ஹாலில் எங்களுடைய நிறைவு நிகழ்வு நடைபெறும். அந்த நிகழ்வுலையும் நமது மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு நமது மக்களை நினைவு கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இதுதான் இப்பொழுது நாங்கள் எங்கள் மக்களுக்கு இந்த மே 18 சம்பந்தமாக கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. நீங்கள் இறுதியாக உங்களுக்கு ஒரு நிமிடம் இறுதியாக சொல்லுங்கள், என்ன உங்களுடைய கருத்தை முன்வைக்க விரும்புகிறீர்கள்? நான் இறுதியாக சொல்லக்கூடிய விஷயம், எங்களுக்குரிய ஒரு அரசியல் தீர்வை வலியுறுத்தி சர்வதேச நாடுகள், புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கிற தமிழர்கள் ஓர் அணியில் நின்று சில கோரிக்கைகளை முன்வைத்து வலுவாக போராட வேண்டும். அதே நேரம் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தாங்கள் ஏகப்பிரதிநிதிகள் என்ற வகையில் முடிவுகள் எடுக்காமல் தாயகத்தில் உள்ள மக்களுடைய கருத்துக்களையும் உண்மையாக அறிந்து புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து, அதே நேரம் அவர்களுடைய உள்கட்சி ஜனநாயகத்துக்கு மதிப்பளித்து முடிவுகளை எடுத்து சிங்கள அரசோடு மிக விரைவாக பேசி ஒரு நல்ல தீர்வை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு முதல்ல இந்த வர இருக்கிற தேர்தலுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலுக்கு தமிழர்கள் வாக்களிப்பதா இல்லையா என்ற ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அந்த தேர்தலுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிங்கள அரசு ஆதரவு அளிக்கும் பொழுது நிச்சயமாக சிறைக்கைதிகளின் விடுதலை போன்ற விஷயங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்படுகிற விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலையை அவர்கள் செய்ய வேண்டும். என்னை பொறுத்தவரையில் இப்போ அங்கே உள்ள அந்த சிறையில் இருக்கிற போராளிகள், இந்த போராட்ட ஆதரவாளர்கள், இவர்கள் எல்லாம் நீண்ட காலமாக கொடுமைகளை துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இங்கே இருந்து தமிழில் கோஷங்களை இதில் பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய துன்பங்களுக்கு ஒரு விடகாண வேண்டிய தேவை இருக்கிறதால அந்த விஷயங்களையும் சமகாலத்திலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசியல் தீர்வை பெறுவதற்கான வழிமுறைகளையும் தமிழர்கள் கையாள வேணும். அதுதான் இப்போதைக்கு ஒரு பயன் தரக்கூடிய அணுகுமுறை என்று நான் நினைக்கிறேன். நல்லது. நாங்கள் நிறைய விடயங்கள் பேசியிருக்கின்றோம். இவ்வளவு நேரம் எங்களுடன் பங்கு பெற்ற உங்கள் இருவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் இன்னொரு பொழுது சந்திப்போம். வணக்கம். நன்றி. வணக்கம். 2009 ஆண்டு மே மாத பகுதியிலும் அதற்கு முன்னதாகவும் எமது மக்கள் பல்வேறு இன்னல்களையும் துன்பங்களையும் இன அழிப்புக்கும் உள்ளாகியிருந்தார்கள். எதிர்வரும் காலங்களிலே புலம்பெயர் மண்ணிலும் தாயக மண்ணிலும் இருக்கக்கூடிய தமிழர்களும் அமைப்புகளும் இணைந்ததாக தமிழ் மக்களுடைய வாழ்விலே ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி பயணிக்கக்கூடியதாகவும் வெற்றியடையக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.